இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று கன்வின்ஸ்டு மைண்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. ஒன்று மயக்கப்பட்ட மனது, இன்னொன்று மறுரூபமாக்கப்பட்ட மனது. இந்த ஆத்துமாக்கு பார்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. அது உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கலாம், கண்ணுக்கு தெரியாதே நீங்கள் பார்க்கலாம். Praise God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். நாம் கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய சரீர வாழ்க்கையும் அது மாற்றக்கூடியது. என்னிடத்தில் வருகிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஸோ நம் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அதாவது நம்முடைய அறிவு, இந்த உலக பிரகாரமான அறிவு எப்படியோ அப்படியே ஆத்துமாவிற்குன்னு ஒரு அறிவு இருக்கிறது. இப்போதான் கரெக்டாக இருக்குது. ஆத்துமாவிற்கென்று ஒரு அறிவு இருக்கிறது. அந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆவியிலே ஆசீர்வாதம், ஆத்துமாவிலே அறிவு, சரீரத்திலே பலன்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த ஆத்மான்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஒரு சம்பவத்திலிருந்து நான் இந்த காரியங்களை, தேவனுடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், ஆரம்பிக்கிறேன். பல நாட்களுக்கு முன்பாக வீட்டில் அந்த கிச்சனில் இருக்கிற அந்த டேப்பை திறந்தா தண்ணியே வரல. தண்ணி வரலன்ன உடனே சரி, டேங்க்கில் தண்ணி இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்ட்டு மோட்டரை போட்டோம்னா டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஆனால் கிச்சனுக்கு என்ன செய்யலை, டேப்பை திறந்தால் தண்ணி வரல. என்ன ரீசன் தெரில. அப்புறம் நம்ம இவர் ஆல்பர்ட்டை கூப்பிட்டு வேலை பார்த்தோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனிதன் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆவி டேங்க்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற வெளியில் வச்சிருக்கிற அந்த பக்கெட், அது என்னது, சரீரம். அப்படின்னா இது ரெண்டையும் இணைக்கிற அந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, பைப்பு டேப்பு, அதுதான் என்னது, ஆத்துமா. ஆனால் எல்லாருடைய பக்கெட்டு என்ன செய்யலை, சரீரம், வாழ்க்கை, ஆசீர்வாதமா இல்லை. ஆமென். ஸோ இப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது? அந்த பைப்பு ஜாயின் பண்ணுற டேப் இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம், டேங்க்கில் என்ன இருந்துச்சு, டேங்க்கில் என்ன இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு. பக்கெட்டில் என்ன இல்லை, தண்ணி இல்லை. டேப்பை திறந்தாலும் தண்ணி வரல. கடைசியில் போய் பார்த்தா அந்த இடையில் இருக்கிற அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்பில் இந்த ஒரு குழவி நிறையா முட்டை போட்டு அது எப்படி குஞ்சு பொரிச்சுச்சு, இல்லை குஞ்சு பொரிச்சு அதில் ஒரு 200-300 அந்த தேனி என்ன செஞ்சிச்சு, அப்படியே அடைச்சிருந்துச்சு. அவர் பார்த்தார், எப்படி சார் இது பாசிபிலிட்டியே இல்லையேன்னு.
அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் திறந்தா தண்ணி வருது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு தடவை கை தட்டுங்க. இப்போ எதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது? ஆத்துமாவை தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே ஏகப்பட்ட முட்டையை பிசாசு என்ன செஞ்சுருக்கிறான்? போட்டு வச்சிருக்கிறான். ஏகப்பட்ட unnecessary information. It just block all the blessings from the spirit. ஆவியிலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த மனது என்கிற குழாயில் தேவையில்லாத வார நாடகங்கள், தேவையில்லாத ஊர்க்கதைகள், தேவையில்லாத எதிர்மறையான இன்ஃபர்மேஷன்ஸ், தேவையில்லாத காரியங்கள், இதுதான் குழாயை அடைச்சிருக்கு. அதோட விளைவு என்னென்னா, டேங்க்கு நிறையா தண்ணி இருந்தாலும் பக்கெட்டில் என்ன வர மாட்டேன்து? தண்ணி நிரம்பலை. வாழ்க்கை அப்படியே இருக்குது. நீயும் ரட்சிக்கப்பட்டவன் தான், நானும் ரட்சிக்கப்பட்டவன் தான், அவனும் ரட்சிக்கப்பட்டவன் தான், எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவன் தான். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாருமே ஒரே அளவு ஆசீர்வதிக்கப்படலை. எல்லாருடைய டேங்க்கும் ஃபில் ஆகிருக்கு, ஆனால் எல்லாருடைய பக்கெட்டும் ஃபில் ஆகலை. காரணம் என்னென்னா, எல்லாருடைய குழாயும் கரெக்டாக இல்லை. கையை தட்டுங்க உள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தெரிவிக்காத நன்றி சொல்லுவோம். ஸோ ஒரு பெரிய விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய முழு வேலை எங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு? ஆவியில் கிடையாது. ஏன்னா ஆவி இட் இஸ் ஃபினிஷ்டு, கம்ப்ளீட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்கள் கேட்டு அவர் தர்றதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. தேவன் நீங்கள் கேட்டு ஒன்று தர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், தேவன் அவருடைய தயால குணத்துலேருந்து இறங்கிட்டார்னு அர்த்தம். தேவன் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே செய்து வைத்திருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து ஆளாவதற்கு முன்பாகவே அவங்க பேருக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வீடெல்லாம் கட்டி வைக்கிறீங்க? கை தூக்குங்க. இல்லை கெட்டணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. அவன் வளர்ந்து எனக்கு என்னப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், அப்படியா நான் யோசிக்கவே இல்லையாப்பா அவனை பற்றி, சரி அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அவன் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருப்பீங்களா? நீங்கள் செய்வீங்கன்னா அவர் செய்வாருன்றேன் நான். யதார்த்தம். கிருபை என்பது யதார்த்தம். ஆனால் நியாயப்பிரமாண போதகர்கள் யதார்த்தத்தை பேச வேண்டான்றாங்க. யதார்த்தம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் பேர் வைக்கும் போது, உண்மையா இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறீங்க. அடுத்து பிறந்த உடனே என்ன செய்கிறீங்க? எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காலத்தில் நீ ஓடுறதே அவங்களுக்கு தான் ஓடுறீங்க. கையை தட்டுங்க அவருக்கு, அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்திற்கிற உங்கள் பிதா, நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்காக ஏற்கனவே முடித்திருக்கிறான் சொல்கிறேன். அவருடைய குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஆதியாம் முதல் அதிகாரத்தில் போய் பார்க்க வேண்டும். ஆதாம் பிறந்த பின்பு அவனுக்கு சகலத்தையும் உருவாக்கவில்லை, அவன் பிறப்பதற்கு முன்பே சகலத்தையும் உருவாக்கி வைத்திருந்தார். அன்றே இருந்த அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஜஸ்டினாய நான் பிறப்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். நான் கேட்டு ஒன்றை புரிந்து கொண்டு ஒன்றை செய்கிற தேவன் அல்ல. ஸோ நான் கேட்டு ஒன்றை கொடுக்கிற தேவன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பை அறியாதவன் தேவனை அறியான். ஸோ நீங்கள் கடவுளை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் கல்யாணம், அதனால தான் நல்லா அன்பாக இருக்கிறவனுக்கு நிறைய கடவுளை பற்றி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச ஆர்சி ஃபாதருக்கு கடவுளை பற்றி தெரிகிறத விட, சிபிஎம் பாஸ்டர் கடவுளை பற்றி தெரிகிறத விட, எழுதி கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். கைத்தட்டுங்க அவருக்கு. ஒரு சபையை நடத்துவதற்கு சரியான தகுதி திருமணமானவங்க தான். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தையே நடத்த தெரிலனா அவன் எப்படா சபையை நடத்துவான் அப்படின்னு ஒரு வசனம் நம்ம பைபிளில் இருக்குது. ஆமாம், இந்த வெளிச்சம் இல்லாட்டி நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. கர்த்தர் நல்லவர். ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா ஆத்துமா. விசுவாசம் எங்கே வருதுன்னா ஆத்துமா. இந்த சோல் என்கிற இணைப்பு சரியாக இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் அனுபவிக்காத ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமாய் தேவன் உங்களை அனுபவிக்கும்படி உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஸோ காட் இஸ் குட். ஸோ இன்றைக்கு நான் மறுபடியும் நம்முடைய
மூல வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்க அரண்கள் என்கிற தலைப்பிலே 4வது வாரமாக நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அதற்கான கீவேர்டு நம்ம வாசிப்போம். எங்கே இருக்குது? 2 கொரிந்தியர் 10 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எண்ணங்கள் அரண்கள் என்ற 2 மிகப்பெரிய வார்த்தை வருகிறது. தொடர்ந்து இதை குறித்து தியானிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை வாங்க விடாமல் தடுக்கிற மிகப்பெரிய அரண் எதுவுமே கிடையாது, உங்களுடைய எண்ணங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் உங்களை தடுக்கிற அரண் வெளியே இல்லை, உங்கள் எண்ணங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற உங்கள் சர்க்கரை வியாதியையும் உங்கள் சரீரத்தை மூட்டில் இருக்கிற மூட்டு வலி, இடுப்பு வலி, இவைகளை குணமாக்குவதற்கான தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த வல்லமையை தடுக்கிற எண்ணமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது. 2மே வெளியில் கிடையாது, 2மே உள்ளே தான் இருக்குது. தண்ணி எங்கள் வீட்டில் தான் இருக்குது, காலியான பக்கெட்டு எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஸோ தேவன் உங்களுக்குள்ளே அந்த வல்லமை, உங்களுக்குள்ளே அந்த சுகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான சுகம் உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்குள் இருக்கிறது. காரணம், உங்களை சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து தான் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ அவைகள் வெளியே வருவதற்கு இருக்கிற அரண்கள், தடைகள் எது என்றால் உங்களுடைய எண்ணங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அரண்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். ஒரு எண்ணம் வலுவான ஆதாரமாய் மாறும்போது, ஒரு எண்ணம் வலுவான அனுபவமாய் மாறும்போது, அல்லது எண்ணம் சாட்சியாய் மாறும்போது அது அரணாக மாறுகிறது. அரணா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் என்ன செய்யாது? ஆமாம், நீ சுகமாயிட்டனாலும். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது, ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்கும்போது நீங்கள் மனதில் மயக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கிறிஸ்தவர்களின் பிரச்சனை, அவர்கள் மயக்கப்பட்டு இருக்கிறார்கள். போனவராக தான் பார்த்தோம், தி கன்வின்ஸ்டு மைண்ட், மயக்கப்பட்ட மனது, மயக்கப்பட்ட மனது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஃப்ளைட் இருக்கு, அந்த ஃப்ளைட்டில் ஒரு பைலட் இருக்காரு. அந்த அல்லது ஒரு பைலட் இருக்கிறாரு. இப்போ திடீர்னு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே பைலட்டை தூக்கி உட்கார வச்சு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? பைலட்டை திருப்புறதுக்கு எங்கே வராங்க? வாட் இஸ் கால்ட் ஸ்டிக்கா ஸ்டேரிங், என்ன சொல்லுவாங்க, அதை கையில் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இப்போ அவன் எங்கே போகணுன்னு நினைக்கிறானோ ஃப்ளைட் என்ன செய்கிறான்? அங்கே கொண்டு போகிறான். இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு? இங்கேருந்து வந்து யூஎஸ்க்கு போயிட்டுருக்கு, அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்குன்னா அவன் நேராக ஆப்கானிஸ்தானத்துக்கு திருப்பிடுறான். ஆப்கானிஸ்தானத்துக்கு ஏன் சார் வேறு ஊரே கிடைக்கலன்றீங்களா? இல்லை, அங்கே தான் திருப்புறாங்க. ஆப்கானிஸ்தானத்துக்கு நீங்கள் திருப்புறதுக்கு அவன் எதை கையில் பிடிக்க வேண்டியது இருக்குது? அதே தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள இருக்கிற கேப்டன், ஸ்பிரிட்டில் இருக்கிற உங்கள் கேப்டனு செழிப்புக்கு நேராய், ஆரோக்கியத்துக்கு நேராய், ஐஸ்வர்யத்துக்கு நேராய், நீடிய வாழ்வுக்கு நேராய் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வேறு ஒருவனுக்கு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை வேறு திசைக்கு திருப்பப்படுகிறது. வியாதிக்கு நேராய், மரணத்திற்கு நேராய், வறுமைக்கு நேராய், தரித்திரத்திற்கு நேராய் உங்கள் சிந்தனையில் எதிர்மறையானதை நீங்கள் நம்பும் போது நீங்கள் ஸ்டேரிங்கை பிசாசு கொடுக்குறீங்க, அவன் வேறு விதத்தில் அதை திருப்புகிறான். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டேரிங்கை தேவனிடத்தில் கொடுக்கும்போது அவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அங்கே போகுது. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. ஹல்லேலூயா. ஸோ ரட்சிக்கப்படும் போது என்ன சொல்கிறோம்? நம்ம லைஃப் அவர் கையில் கொடுக்குறோம், ஸ்டேரிங்கை அவர் கையில் கொடுக்குறோம். அதற்கு பிறகு அவர் என்னை சரியாக கொண்டு போய் சேர்த்துருவார், வேற கவலை எனக்கு இல்லை என்கிற இடத்திற்கு வரும்போது சரியான இடத்துக்கு அவங்களை கொண்டு போகிறாரு. நான் ஏசுனாரை ஏற்றுக்குவேன், எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் அப்படின்றவங்களை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை. அவர்கள் ஏசுனார் இருக்காரு, ஆனால் பைலட் இவங்க தான். புரியுதா உங்களுக்கு? பைலட்டு நான் இவங்களை பற்றியே நான் பேசலை. நான் அவரே நம்பி அவர் கையில் ஒப்பு கொடுத்து நான் எங்கிட்டு போனாலும் சரியான பதில் தான் நான் போயிட்டுருக்கிறேன் என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள், நான் சொல்லுகிறேன், அவரை நம்பாமல் கெட்டுப்போனவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவரை நம்பி கெட்டுப்போனவன் ஒருவன் கூட இல்லை.
ஒருவன் கூட இல்லை. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசுனார் நம்பினேங்க, நான் கெட்டு போனேங்க, ஒருத்தன் கூட கிடையாது. ஆனா அவரை நம்பாம தன்னை நம்பி கெட்டு போனேன், கொல்ல பேர் இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, முக்கியமானது ஒரு வண்டிக்கு ஸ்டியரிங், ஒரு ஷிப்புக்கு ரடர், ஒரு வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிந்தனை. சிந்தனை, இந்த சிந்தனை எங்கே திருப்பப்படுகிறதோ அங்கேதான் வாழ்க்கை பயணம் செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் சொல்லுகிறேன், சிந்தனை, நல்ல சிந்தனையை நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கை நல்ல திசையில் பயணம் செய்கிறது. அதை ஓட்டுகிறவன், அதை நடத்துகிறவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு அந்த கப்பல் திருப்பப்படும். எந்த இடத்திற்கு? எல்லாம் சொல்லுங்க, யோசிக்கிற இடத்திற்கு. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. யோசிக்கிற இடத்திற்கு, யோசிக்கிற இடத்திற்கு, யோசிக்கிற இடத்திற்கு, யோசிக்கிற இடத்திற்கு. உங்கள் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போக போகிறது? நீங்கள் யோசிக்கிற இடத்திற்கு. 1000 அலைகள் வெளியே அடிக்கலாம், அது எவ்வளவு அலை அடித்தாலும், எவ்வளவு தண்ணியை போட்டு சுற்றி இருக்கிறவங்க சவுண்டை கொடுத்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நான் எதை யோசிக்கிறேன்னு அங்கதான் போகுது. சூழ்நிலைகள் அந்த கப்பலை ஆளவில்லை. அந்த கப்பலுடைய கேப்டன் என்ன யோசிக்கிறானோ அங்கதான் கப்பல் போகுது. புரியுதா உங்களுக்கு? வெளியே இருந்து வருகிறது அவுட்டர் ஃபோர்ஸ். அவுட்டர் ஃபோர்ஸ் ஒரு கப்பலை நடத்தாது. இன்னர் ஃபோர்ஸ், the inner force is more powerful than the outer force. 1000 அலைகள் வெளியே அடிக்கலாங்க. நான் 100 வருஷம் வாழ்வேன் நீ நினைச்சிட்டீனா, அதுக்கப்புறம் மரணம் உனக்கு முன்பாய் தோற்று போகும் என்று நான் சொல்லுகிறேன். கையை தட்டி இருக்க வேணாமா? நேரம்லாம் தட்டி இருக்கணும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அலைகள் கப்பலின் திசையை தீர்மானிப்பதில்லை. காற்று கப்பலின் திசையை தீர்மானிப்பதில்லை. பிரச்சனை உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்க முடியாது. சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை நிரப்ப முடியாது. அப்பிறகு யார் உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்க போவது? அதை நடத்துகிறவன். கையை தட்டுங்க. யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம், யோசிக்கும் இடம். நீயும் நானும் எதை யோசிக்கிறோமோ அங்கேதான் நாம் போக போகிறோம். என் இளம் வயதிலே நான் ஐஸ்வர்யத்தை யோசித்தேன். என் இளம் வயதிலே நான் ஊழியத்தை யோசித்தேன். என் இளம் வயதிலே நான் ஆரோக்கியத்தை யோசித்தேன். நேற்று நான் எதை யோசித்தனோ அங்கேதான் இன்றைய கப்பல், எனது கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னைக்கு யோசிக்கிறேன்? நான் என்ன யோசிக்கிறேனோ, நேற்று நான் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நாட்களில் நான் ஒரு ஷாப்பிங் போனேன்னா கையில் ஒரு 150 ரூபா 200 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த செட்டை எடுப்போமா, இந்த செட்டை எடுப்போமா, நான் யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ள அப்படியே வருவான் என் காரில். பணக்கார பசங்க உள்ளே வந்த உடனே அதை எடுங்க, இது எடுங்க, அதுங்க, அது எடுங்க. விலையே கேட்க மாட்டாங்க. நம்ம தான் டக்குன்னு திறந்து டேக் எடுத்து பார்த்து, இந்த ரேட்டா 125, இது டிஸ்கவுண்ட் இது இல்லையா சார்? இந்த லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவன் என்ன செய்கிறான்? வந்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு பில்லை போட்டிருக்கேன்றான். அப்படின்னு அவன் சொல்லலாம், கடைக்காரன் உனக்கு அப்புறம் 4 பேர் வந்துட்டு போயிட்டாங்க, நீயும் ரொம்ப நேரமாக புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஏக்கத்தோடு நான் பார்த்த நாட்கள் உண்டு. ஏக்கத்தோடு பார்த்துருக்குறேன். நம்மளாம் என்னைக்கிடா இப்படிலாம் வந்து ஷாப்பிங், என்னைக்கு இப்படிலாம் பண்ணுவோம், என்னைக்கு இப்படிலாம் காரில் வந்து இறங்குவோம். நேற்று எப்போ என்னை ஞாபகப்படுத்துகிறேன் ஆவியான, நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒட்டு மொத்தம் நம்மளுடைய டோட்டல் மினிஸ்ட்ரியில் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டு எல்லாத்தையும் பில் செட்டில் பண்ண போயிருந்தேன். ஏற்கனவே ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா சொன்னாப்புல. அது நம்ம மினிஸ்ட்ரியில் முக்கியமான மற்றும் மற்றவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துருந்தது. கொடுத்துட்டு நேற்று தனியாக ஒரு பில்லு போட்டேன், ஒரு 4 இதை எடுத்தேன். எடுத்துட்டு வெளியே வரும்போது யோசித்தேன், நம்ம விலையை கேட்கலையேன்னு. கர்த்தர் சொன்னார், நேற்று யோசித்தியா, இன்றைக்கி அங்கே நினைக்கிற. இது எதுக்கு தெரியுமா சொன்னார்? முந்தானேத்து நான் வேற ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாடா இங்கே இருக்கான் இல்லைடா, பாகுபலி முதல் நாளே 125 கோடி, 125 கோடி முதல் நாளே வசூலாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் வசூலானது கிடையாது. ஏதோ ஷாருக்கான் படம் ஒன்று வசூலாயிருக்கு, 30 கோடி தான் அதிகபட்சம். இது அவ்வளோ வராதுன்னு நினச்சாங்கன்னா 125 கோடி வந்துருச்சான். யோசித்து என்னடா 20,000 ரூபா கொடுக்குற 2 பேர் 6,000, 5,000, 4,000, உனக்கு 1000 ரூபா மாதம், இது 1000 ரூபா கொடுக்குற 100 பேருக்கு சப்போர்ட்டு 1 லட்சம். நாங்கள் எங்கே இருக்க ஆண்டவரே? கர்த்தர் சொன்னார், நேற்று நீ ஏங்குன, இன்றைக்கி நடந்துச்சுல, இன்றைக்கி ஏங்குற நாளைக்கு நடக்கும்.
நான் சொல்லுகிறேன், புறஜாதிகள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசிக்கும் இடம் எதுவோ, யோசிக்கும் இடம் எதுவோ. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு என்னன்னா, ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் 2000, 5000, 3000 இதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். உலகத்தான் 125 கோடின்றான். எப்படி தூங்கி இருந்திருப்பாங்க பாருங்க. முதல் நாள் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை சார். ஆமாம், நம்ம கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும் சட்டையே இல்லாதவனை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ பரவாயில்லடா, அதனால தான் இன்னும் நீ என்ன செய்யாமல் இருக்க, வளராமல் இருக்கிற. இன்றைக்கி பேச விரும்புகிறேன். பிசாசு மயக்கின மனிதர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற மனது கன்வின்ஸ்டு மைண்டு. இந்த உலகத்தில் 2 மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று கன்வின்ஸ்டு மைண்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. ஒன்று மயக்கப்பட்ட மனது, இன்னொன்று மறுரூபமாக்கப்பட்ட மனது. தி டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட். கையத்தட்டு, கையத்தட்டு. ஆமென், 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 ஆமென். ஓ, உனக்குள்ள எனக்குள்ள இருப்பது மயக்கப்பட்ட மனதல்ல, அது மறுரூபமாக்கப்பட்ட மனது. மறுரூபமாக்கப்பட்ட மனது. தேவன் உன்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்கு உனது மனதில் தான் குறிவைக்கிறார். புரிஞ்சுக்க. விடிய விடிய காபா காபா காபான்னு ஜோம் பண்ணிட்டு திரும்ப ஒரு தரித்திர புத்தி. அதான் ஊழியக்காரர் சொல்லுவார், வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கும் என்றால் அது உன்னை விட்டு சீக்கிரத்தில் போயிடும். ஆனால் புத்தியில் தரித்திரம் இருந்துச்சுன்னா சாகிற வரைக்கும் வாழ்க்கையை விட்டு என்ன செய்யாது, தரித்திரம் போகாது. ஆகவே இன்றைய தேவை கன்வின்ஸ்டு மைண்டிலிருந்து தேவன் நம்மை கட்டவிழ்த்து தி டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். when our mind is transformed, our life will be transformed. மயக்கப்பட்ட மனதிலிருந்து மறுரூபமாக்கப்பட்ட மனது. இந்த மயக்கப்பட்ட மனதை தான் பார்த்தோம். தொடர்ந்து ஜிஹெச்சுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்க, அந்த ஸ்மெல்லுக்கு பழகிடுறாங்க. சில வீடுகளுக்குள்ளே வந்து என்னென்னா வந்து கேரல் ரவுண்டுன்னு உள்ளே போனோம்னா கொஞ்ச நேரத்தில் கதவை திறந்தோம்னா கொசுவத்தி வச்சு ஃபுல்லாக எம்ஜிஆர் படத்தில் கனவு சீன் மாதிரி தான் எல்லாம் அப்படியே புகையிலே வந்து இறங்குறாங்க. என்ன தலை கிருகிருன்னு சுற்றுது, ஜன்னலை திறந்து விடுங்கடா, 2 நிமிஷம் கூட நிற்க முடியல, கொசு சாகுதோ இல்லையே, நம்ம செத்துருவோம் போல. சரி, நம்மளால் 5 நிமிஷம் நிற்க முடியல, இந்த குடும்பம் எப்படி இதுக்குள்ளே இவ்வளோ நைட் தூங்கிட்டு இருக்குன்னா கன்வின்ஸ்டு. கன்வின்ஸ்டு. பழகிருங்க, பழகிறோம். புதிதாக ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு சம்மந்தமெல்லாம் வரும். ஆனால் அங்கே ஒரு 10 பேர் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. இதுதான் பிசாசின் மிகப்பெரிய தந்திரம். 100 பேர் செத்துருக்குறாங்க, செத்ததை பார்த்தீங்களே, நம்மளும் சாவோம் நினைக்கிறோம். இல்லை, 100 பேர் சாவான், 1000 பேர் சாவான், பக்கத்தில் 1000 சாவலாம், வலது பக்கம் 16 சாகலாம், ஆனால் அது என்னை அணுகாது என்று சொல்லுவாயானால் அது மறுரூபமாக்கப்பட்ட மனது. அவனுக்கு நடந்துச்சு, இவனுக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்கும் என்று சொல்லுவாயானால் அது மயக்கப்பட்ட மனது. இன்றைய உலகம் பிசாசினால் மயக்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களின் மனதை அவன் என்ன செய்தான், குருடாக்கினான். அவனால ஸ்பிரிட்ல ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அங்க இயேசு முடிச்சிட்டாருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, உங்க கைக்கு பார்ட், உங்க பார்ட்னு வருது பார்த்தீங்களா, அங்கதான் கை வைக்க முடியும். ஸ்பிரிட்ல காட்ஸ் பார்ட், அங்க ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அப்ப பாடியில வந்து உங்க பார்ட், உங்களுடைய ஆளுகை தான் பாடிக்கு வரும். அப்போ அவன் கை வைக்கணும்னா பாடியிலே வைக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவில் எவன் இருக்கானோ அவன் தான் பாடி, அவனுடைய கண்ட்ரோல்லாம் பாடி இருக்கும். அது பாடியை தொடவே முடியாது. பாடி அவன் தொடணும்னா அவன் எங்கே வந்தாகணும், ஆத்மாவுக்கு தான் வந்தாகணும். அதனால தான் உங்களுக்கு பேர் ஆத்மா. அந்த ஆத்மாவை அவன் தொடாமல் உங்கள் சரீரத்துக்கு வரவே முடியாது. இப்போ எப்படி ஒரு மனது மயக்கப்பட்டது போன வாரம் பார்த்தோம். அதுக்கு ஒரு ஆதார வசனம் பார்த்தோம். வாசிமாது, உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3. 11:3 வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இங்க பாருங்க, தந்திரம் எல்லாம் சொல்லுங்க. தந்திரத்தினாலே வஞ்சித்தது.